find the distance between the points 1 2 3 and 2 4 5. இப்போ இது ஏன்னு வச்சுக்கிறோம், இது பின்னு வச்சுக்கிறோம். இப்போது ஒரு இந்த சாலிட் ஜாமெட்ரியில் 3Dயில் வந்து x1 y1 z1. அப்போ x1 வந்து 2 சாரி 1, y1 2, z1 3. அது x2 வந்து 2, y2 வந்து 4, z2 வந்து 5. இப்போ நம்ம ஏற்கனவே இந்த அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரியில் வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் 2Dயில் பார்த்துருப்போம். அது என்ன √x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். அதே தான் இங்கே √x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் z2 - z1 ஹோல் ஸ்கொயர். அப்படியே இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ x2 வந்து 2, x1 வந்து 1, 2 - 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 - 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 5 - 3 ஹோல் ஸ்கொயர். 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர். இப்போ 1 + 4 + 4 இப்போ என்ன ஆயிரும் 9 வந்துடும். இப்போ இதே இதுக்கு தட்ஸ் ஈக்குவல் டு 3ன்னு வந்துடும். இப்போ நமக்கு இந்த இதுக்கு ஒரு யூனிட் வெக்டர் கண்டுபிடிக்கிறோன்னு வச்சுங்க. அப்போ என்ன ஆயிருன்னா x2 - x1 × I போடலாம் அல்லது ax போடலாம். y2 - y1 × j ப்ளஸ் z2 - z1 × k அல்லது ax ay azன்னு போட்டுடலாம். டிவைடட் பை √x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் z2 - z1 ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன ஆயிரும் இந்த 2 - 1 × I ப்ளஸ் 4 - 2 × j ப்ளஸ் 5 - 3 × k டிவைடட் பை இந்த வேல்யூ. அப்போது I ப்ளஸ் 2j ப்ளஸ் 2k டிவைடட் பை 3 இதுதான் யூனிட் வெக்டார். இப்போ இதனுடைய மாடுலஸ் பார்த்தீங்கன்னா என்ன ஆயிரும்னா 1ன்னு கிடைச்சிரும். அதாவது இந்த ஐயோட குணகத்தோட ஸ்கொயரையும் ஜேயோட குணகத்தோட ஸ்கொயரையும் கேயோட குணகத்தோட ஸ்கொயரையும் கூட்டினீங்கன்னா கிடைக்கிறதா உங்களுக்கு வந்து அந்த மாடுலஸ். அதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா அப்போ இங்கே பாருங்க 1/3 ஸ்கொயர் ப்ளஸ் 2/3 ஸ்கொயர் ப்ளஸ் 2/3 ஸ்கொயர். அப்போ 1/9 ப்ளஸ் 4/9 ப்ளஸ் 4/9 தட்ஸ் ஈக்குவல் டு 1 + 4 + 4/9 தட் இஸ் 9/9 தட்ஸ் ஈக்குவல் டு 1. அதுக்கு ரூட் எடுத்திங்கன்னா மாடுலஸ் வந்து என்ன கிடைச்சிரும் 1 கிடைச்சிரும். இப்போ இந்த சம்மில் பாருங்கள், இந்த 10 மைக்ரோகுலம் சார்ஜை வந்து 1, 2, 3ங்கிற பாயிண்ட்லையும் -3 மைக்ரோகுலம் சார்ஜை வந்து 3, 0, 2ங்கிற பாயிண்ட்லையும் நமக்கு வந்து பிளாட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த 10 மைக்ரோகுலம்னா 10 × 10⁻⁻⁶ கூலும். இது -3 மைக்ரோகுலம்ங்கிறது -3 × 10⁻⁻⁶ கூலும். இது 1 2 3, இது 3 0 2. இப்போ நமக்கு Q1 வந்து 10 × 10⁻⁻⁶ கூலும். Q2 வந்து -3 × 10⁻⁻⁶ கூலும். இப்போ இது x1 x2 x1 y1 z1, இது x2 y2 z2. அப்போ d is equal to distance between these 2 points equal to x2 - x1 whole square. அப்போ 3 - 1 whole square plus 0 - 2 whole square plus 2 - 3 whole square. அப்படியே என்ன பண்ணியிருக்கோம் x2 - x1 whole square plus y2 - y1 whole square plus z2 - z1 whole square. அப்போது 3 - 1 2, 2 square 4, 0 - 2 -2, -2 square 4
0 2 minus 3 minus 1 minus 1 square 1 அப்போ root 9 that's equal to 3. இப்போ நமக்கு ஃபார்முலாவில் அப்படியே போட்டுடலாம். இப்போ இது ஃபோர்ஸ் பிட்வீன் இந்த ஸ்கேலார் மேக்னிடியூட் மட்டும் கேட்டிருக்காங்கன்னு வச்சுங்க. 9 × 10⁹ q1 q2 by d ஸ்கொயர். அப்போ 9 × 10⁹ q1 எவ்வளவு 10 × 10⁻⁻6 into -3 × 10⁻⁻6 divided by 3 ஸ்கொயர். இந்த 3 ஸ்கொயருங்கிறது 9 9 கேன்சல். இங்கே 10⁻⁻12 இருக்கு, இங்கே 10⁻9 இருக்கு. அப்போ -30 × 10⁻³ அல்லது -3 × 10⁻⁻2 அல்லது -0.03 நியூட்டன். இப்போ இதே மேக்னிடியூட் கேட்டிருக்காங்கன்னு வச்சுங்க. இது மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்கன்னு வச்சுங்க. அப்போ என்ன பண்ணும், இந்த A12 கேப் கண்டுபிடிக்கணும். இந்த A12 கேப்புக்கு x2 - x1 × I. அப்போ 3 - 1 × I 2I 0 - 2 -2J 2 - 3 -K டிவைடட் பை இதனுடைய மாடுலஸ் 3 ஆல் டிவைட் பண்ணிடுறீங்க. அப்போ அப்படியே F12 கேட்டாங்கன்னா அப்படியே என்ன ஆயிரும், இந்த மாடுலஸ் F × A12 கேப். அப்போ F எவ்வளவு -0.03 × 2I -2J -K டிவைடட் பை 3. இப்போ 3 3 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா -0.02I + 0.02J + 0.01K. இதான் நமக்கு the force between these two charges in vector form. magnitude மட்டும் கேட்டிருந்தால் இப்படி போட்டுடலாம். force between two charges கேட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரி போடணும். wish you all the best. That's all.